ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வேலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஜோன் வெப்சைட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சென்னை ஜோனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சென்னை ஜோன் இந்த வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அந்த ஆப்ஷனை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் வியூ டவுன்லோட் கால் லெட்டர் மற்றும் சிட்டி இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கான எங்கள் சிட்டி எந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, லாகின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா முன்னாடி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 4 டேஸுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட்டை விட்டுருவாங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் தேதி கொடுத்துருக்காங்களோ அன்னைய தேதியிலேருந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 3ஆவதாக உங்களுக்கு கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருப்பாங்க கால் லெட்டர் டவுன்லோடும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இது வந்து எக்ஸாம் சிட்டி மற்றும் டேட்கான இன்ஃபர்மேஷன். உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா நிறையா வேறு ஸ்டேட்டில் தான் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ திருவனந்தபுரம், கேரளா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து இவருக்கு 28 நவம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க 28 நவம்பர் 2024 அப்படின்னா 4 டேஸுக்கு முன்னாடி 24ஆம் தேதி அவர் லாகின் பண்ணார் அப்படின்னா அவருக்கான கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் தேதி கொடுத்துருக்கோம் அதுலேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அட்மிட் கார்டை. ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 மணிக்கெலாம் ஆஜராகணும். கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்னா 8:30 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் டைம் 9 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி ஷிஃப்ட் 2க்கான டைம் கொடுத்துருக்காங்க, ஷிஃப்ட் 3க்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் நீங்கள் எத்தனை ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, எத்தனாவது ஷிஃப்ட் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஷிஃப்ட் அப்போ அந்த டைமிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிடுங்க. ஸோ கேண்டிடேட் அதுவும் மொத்தமாக வந்து 60 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக கொண்டு போங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டை கொண்டு போங்க. ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் வந்து பார்த்தா ஏன்னா கம்பல்சரி ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. த கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்ட் டு கேரி தேர் ஆதார் கார்டு டு த எக்ஸாம் சென்டர் இன் அடிஷன் டு அதர் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் டாக்குமெண்ட்டை கொண்டு போகிறது பதிலாக ஆதார் கார்டை கொண்டு போங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் இது கூடவே ஆதார் கார்டு இதை மட்டும் கொண்டு போனால் போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் கால் லெட்டர் வந்து பார்த்தா 4 days பிஃபோர் த எக்ஸாமினேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்து 4 டேஸுக்கு முன்னாடி ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வெப்சைட்டில் இந்த இடத்துல கால் லெட்டர் இருக்கும், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.